இல்லை சார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. மாற்றி $10,000 மாற்றுங்க சார். அதை பற்றி கவலை என்கிட்ட கேட்குறது வாங்கி நீங்கள் காசு இருந்தாலும் நாங்கள் வேணும்னா மாற்றிக்கணும். சென்னை விமான நிலையத்தில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வசமாக செய்தியாளர்களிடம் சிக்கிய நபர்கள் பயந்து ஓடும் காட்சி. சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வெளிநாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான விமானங்கள் உலகெங்கிலும் இருந்து வந்து செல்கின்றன. தினந்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் வருகை புரிவதும் வெளிநாட்டிற்கு செல்வதுமாக இருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து வருபவர்களும் உள்நாட்டில் இருந்து வெளிநாடு செல்பவர்களும் அந்தந்த நாட்டிற்கு ஏற்ற பணத்தை விமான நிலையத்தில் மாற்றிக்கொள்ளும் ஏற்பாட்டை சென்னை விமான நிலையமே செய்து வைத்திருக்கும் நிலையில் விமான நிலையத்தின் நுழைவு வாயிலேயே அதற்கான கவுண்டர்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த கவுண்டர்கள் மட்டுமல்லாது சென்னை விமான நிலையத்தை சுற்றிலும் அடையாளம் தெரியாத பல நபர்கள் ஆங்காங்கே கையில் கட்டுக்கட்டாக பணத்துடன் வெளிநாட்டில் இருந்து வரும் பயணிகளை வழியிலேயே மடக்கி மார்க்கெட் விலையை விட அதிகமாக தருவதாக ஆசை வார்த்தை கூறி கள்ளச்சந்தையில் பண பரிமாற்றத்தை நடத்தி வருவதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த கள்ள எக்ஸ்சேஞ்ச் நபர்களிடம் வீடியோ எடுத்துக்கொண்டே பேச்சு கொடுக்கின்றனர். எவ்வளவு டாலர் இருந்தாலும் நொடி பொழுதில் கையில் பணம் தரப்படும் என அவர்கள் கூற பாக்கெட்டில் இருந்து $500 கட்டை எடுத்து உடனடியாக நீட்டுகின்றனர். பின்னர் செய்தியாளர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் விலகி ஓடவும் செய்கிறார்கள். இது போல பல ஏஜென்ட்டுகள் சென்னை விமான நிலையத்தில் சுற்றி திரிவதால் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் செல்பவர்களை அவர்கள் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதால் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா வியாபாரம் செய்ததாக 2 போலீசார் இளைஞர்களை பிடிக்கும் போது போலீசாரையே எதிர்த்து தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகும் காட்சி. மடக்கி பிடித்த போதும் மல்லு கட்டி பாட்டிலை உடைத்து கல்லை எறிந்து போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடும் பதற வைக்கும் காட்சி. துரத்தி கொண்டு சென்று பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். சென்னை கண்ணகி நகர் எழில்